காரமடையிலேருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸில் வந்து இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். 3 லட்ச ரூபா இருந்தால் இங்கே வந்து நீங்கள் ஒரு பிளாட்டே வாங்கிக்கலாம். 5 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து 1 BHK 2 BHK வீடே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ஊருக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்துருக்கு சரிங்களா. இது வந்து பஸ் போகக்கூடிய மெயின் ரோடு. இது வந்து பஸ் போகக்கூடிய மெயினான ரோட் ப்ராஜெக்ட் தாங்க டெவலப் பண்ணியிருக்கோம். TRJ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, விநாயகா வித்யாலயா CBSE ஸ்கூலு, அந்த மாதிரி ஒரு நிறைய CBSE ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கு. இன்னொரு மெயினான அட்வான்டேஜ் என்னன்னா வெறும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாப்புங்க. இங்கே ஒரு சென்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க? இங்கே ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரா மினிமம் சென்ட் அப்படின்னா எவ்வளோலேருந்து? மினிமம் சென்ட் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கொடுக்கலாம். 2.5 சென்ட்லேருந்து நம்ம கொடுத்துக்கலாங்க. ஓகே. இங்கே 1 BHK கட்டுற மாதிரி இருந்தால் என்ன பட்ஜெட்டில் கட்டி? 1 BHK பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2.5 to 3 சென்ட் லேண்ட் ஏரியாலேயே நம்ம ஒரு பெரிய நல்ல ஸ்பேஷியஸான வீடு கட்டுற மாதிரி தான். 2 BHK கட்டுற மாதிரி தான் என்ன பட்ஜெட்? 2 BHK கட்டுற மாதிரி இருந்துச்சு. லோன் ப்ராசஸ் வந்து லேண்டாக வாங்குறவங்களுக்கு 70% 75% லோன் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். வீடாக வாங்குறவங்களுக்கு 80% 85% பண்ணி கொடுத்துருவோம். கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தார் ரோடு கொடுத்துருக்காங்க, ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க, பைப் லைன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அங்கே லாஸ்ட்டில் இருக்குது. EB லைனும் உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு. சுற்றியுமே காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் காரமடையிலேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ட்ராவலில் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பரான இடம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓப்பனிங் ஆன உடனே 5 பிளாட் வந்து புக் ஆயிருச்சுங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 30 பிளாட் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்காகவே சீக்கிரமாக வந்து ஷூட் எடுக்க வந்துட்டோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 5 lakhs இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு சொந்தமாக வீடு கிடச்சிருங்க. ஊருக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்கு சரிங்களா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீம் சிட்டி டெவலப்பருடைய ஃபவுண்டர் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ கோயம்புத்தூர் நியரில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து போட்டுட்டு இருக்கீங்க. மெயினாக நீங்கள் போடுற ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த மாதிரி ரோட்டு மேலே போட்டுட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, வண்டிங்க போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். நீங்களே இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மெயின் ரோட்லேயே வந்து போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து பஸ் போகக்கூடிய மெயின் ரோடு. இது வந்து பஸ் போகக்கூடிய மெயினான ரோட் ப்ராஜெக்ட் தாங்க டெவலப் பண்ணியிருக்கோம். இது ப்ரீ லான்ச்சிங்ல தான் இருக்கு, இன்னும் லான்ச்சே பண்ணலைங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோடு போட்டு ட்ரைனேஜ் எல்லாம் போட்டு பக்கம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு மெயின் ரோட்டில் வந்து நம்ம சைட்டு வாங்குகிறோம் இல்லை வீடு வந்து நம்ம கட்டி குடியிருக்கோன்றப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் எங்கே வேணால் ஈஸியாக போயிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எந்த வெஹிக்கிள் இல்லாட்டியும் உங்களுக்கு பஸ் வந்து உங்களுக்கு எனி டைம் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குங்க? இந்த லொக்கேஷன் கரெக்டாக நம்ம சைட் எங்கே இருக்குன்னா காரமடையிலேருந்து ஒரு 10 minutes ட்ராவல். ஓகே. இந்த எக்ஸாக்ட் லே அவுட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புஜங்கனூர்னு சொல்லுவாங்க. இந்த புஜங்கனூர் வந்து இது வந்து ஈஸியாக ஆக்சசபிள் டு தேக்கம்பட்டி. லெஃப்ட் எடுத்தோம்னா தேக்கம்பட்டி, ரைட் எடுத்தோம்னா வெள்ளிங்காடு போயிட்டு ஊட்டி போகிற ஜாயிண்ட்டும் நம்ம கனெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு பிரைமான மிட் லொகேஷன்ல தான் இருக்குங்க. ஊட்டிக்கு ஷார்ட்கட்டாக போயிடலாம். ஆமாங்க, ஊட்டிக்கு இப்படி டேரெக்டாக ஷார்ட்கட் போனோம்னா நம்ம மஞ்சூர் வழியாக போயிடலாம். நம்ம காரமடை போயும் மேட்டுப்பாளையத்துலேருந்து அப்படி போய்க்கலாம். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு இப்படி வேணாலும் இந்த சைடும் போய்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்டு மேலே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து சைட் கொண்டு வந்துருக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வாங்கினாலும் சரி, இல்லை உடனே வந்து வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து வரலாங்க. ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது. ஊருக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஸ்கூல்ஸு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து வீடியோவில் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் சொல்லலாம். ஸோ இங்கே சைட் எத்தனை பிரிச்சிருக்கீங்க? இங்கே டோட்டலாக வந்து நியர்லி 30 சைட்ஸ் பிரிச்சிருக்கோம். 30? ஆமாங்க, 30 இப்போ வந்து ஃபேஸ் 1 டெவலப் பண்ணியிருக்கோம் 30 சைட்ஸ்க்கு. ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா 30 பேருக்கு மட்டும்தான் இங்கே வந்து இடம் கிடைக்கும் சரிங்களா. 30 பேருக்கு மட்டும்தாங்க. திரும்பியும் நான் சொல்கிறேன். ஸோ மெயின் ரோட்டு மேலே ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்து எதாவது ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா உங்களுக்கு இடம் பெருசாக கிடைக்கும். நிறைய பிளாட் வந்து போடலாம். 300 பிளாட் 500 பிளாட் வந்து போடலாம், உங்களுக்கு கிடைக்கும். பட் மெயின் ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதே கஷ்டம் சரிங்களா. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. 30 பேருக்கு மட்டும் இங்கே வந்து உங்களுக்கு ப்ராஜெக்டில் இடம் கிடைக்க போகுதுங்க. ஸோ மெயினான இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. கோயம்புத்தூர் டு நீங்கள் வந்து ஊட்டி யார் போனாலும் காரமடையை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஊட்டிக்கே போகணும். ஸோ காரமடையிலேருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸில் வந்து இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். நீங்கள் வெஹிக்கிளில் வரும்போதே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி நாங்கள் வரும்போது கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. கிளைமேட் எப்போவுமே வந்து ஊட்டியோட கிளைமேட் தான் வந்து இங்கே காரமடை. பின்னாடி பாருங்கள், அப்படியே மிஸ்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா சில்லுண்டு இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்டில் இருக்குங்க? ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா காரமடைங்கிறது வந்து இப்போ வந்து அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஏரியாங்க. இந்த லே அவுட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து TRJ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, விநாயகா வித்யாலயா CBSE ஸ்கூலு, அதே அந்த மாதிரி ஒரு நிறைய CBSE ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கு. இன்னொரு மெயினான அட்வான்டேஜ் என்னன்னா வெறும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாப்புங்க. பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப் வந்து ஊட்டி,
மேட்டுப்பாளையம் இந்த சைடு வந்து கோயம்புத்தூர், காந்திபுரம் எல்லாத்துக்குமே ஆக்சஸ் போகிற பஸ் வந்து அங்கே வந்துருங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 500 மீட்டர் தாங்க. பஸ் ஸ்டாண்டாகவே இருக்கு. பஸ் ஸ்டாண்டாகவே இருக்குங்க. ஓகே, பஸ் ஸ்டாண்டாகவே இருக்குது. அதாவது எல்லா பஸ்ஸும் அங்கே தான் வந்து உங்களுக்கு ட்ராப். ஆமாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்படிப்பட்ட மெயினான இடத்துலேருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்லேயே வந்து இங்கே வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ காரமடைன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கோயில் ஞாபகத்துக்கு. ஆமாங்க, ரங்கநாதர் கோயில். ஆமாம். ஸோ காரமடையில் பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. ஸோ அந்த கோயிலுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே குடி வருவாங்க. அதேமாதிரி நியர்பை உங்களுக்கு மசூதி இருக்குது, சர்ச் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய மெயினான பிளேஸ் தாங்க நம்ம காரமடை. இங்கே ஒரு சென்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க? இங்கே ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக 5,80,000 ரூபாய்க்கு ஒரு சென்ட்டுங்க. ஒரு சென்ட் வெறும் 5,80,000. நியர்பை எவ்வளோ போயிட்டு இருக்குங்க? நியர்பை வந்து நீங்கள் வரவங்க வந்து இந்த ஏரியாலே விசாரிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சைட்டு தான் இருக்கிறதுலே லோவாக இருக்கும். ஏன்னா இது இங்கேயே பார்த்தீங்கன்னா 6.9 7 lakhs அந்த ரேஞ்சிலையும் போயிட்டு இருக்கு. அப்படியே இருந்தாலும் மெயின் ரோட்டு மேலே கிடைக்காது. ரோட்டு மேலே சைட்டுங்க, மினிமம் பிளாட்டுங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ மினிமம் சென்ட் அப்படின்னா எவ்வளோலேருந்து? மினிமம் சென்ட் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கொடுக்கலாம். 2.5 சென்ட்லேருந்து நம்ம கொடுத்துக்கலாங்க. ஓகே 2.5 சென்ட்லேருந்து இங்கே பிளாட் வந்து அவைலபிள் இருக்குங்க. இங்கே 1 BH கட்டுற மாதிரி இருந்தால் என்ன பட்ஜெட்டில் கட்டி? 1 BHK பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2.5 to 3 சென்ட் லேண்ட் ஏரியாலேயே நம்ம ஒரு பெரிய நல்ல ஸ்பேஷியஸான வீடு கட்டுற மாதிரி இருந்தால் 30 லட்சம் ரூபாய்க்கு பண்ணிக்கலாம். 30 லட்சத்தில் ஒரு 1 bedroom. ஓகே, இப்போ அந்த 30 lakhs அப்படின்றப்போ வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகும்? 30 lakhsல பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃபுல்லாமே 2.5 3 cents இன்க்ளூட் ஆயிரும். 600 ஸ்கொயர் ஃபீட்ல மினிமம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு வந்து இதுல வாட்டர் டேங்க், செப்டிக் டேங்க் ஆஸ் யூஷுவலா எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு நாங்கள் பிராண்டடாக தான் வந்து கட்டி கொடுப்போங்க. அதனால மெட்டீரியல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எப்பவுமே ஹையாக தான் இருக்கும். அது வந்து நல்ல மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தரமான வீடுக்கு 30 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ பில்டிங் கட்டுறதெல்லாம் எப்படி செங்கல்ல கட்டுறீங்களா இல்லை ஹாலோ பிளாக்? செங்கல் தான். ஓகே, பியூர் செங்கல்ன்றப்போ வந்து நல்ல தரமாக இருக்குங்க. நீங்கள் அதுக்கு இவங்க இப்போ 1 BH கட்டுறாங்க அப்படின்னாலும் ஃபியூச்சரில் நீங்கள் மேலே வந்து ஒரு ரூம் வேணுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 2 BH கட்டுற மாதிரி என்ன பட்ஜெட்? 2 BHK கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 40 லட்சம் ரூபாயிலிருந்து 40 லட்சம் ரூபாய் மினிமம் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறது 40 லட்சம். மேலே அவங்க கஸ்டமருக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம வீடு கட்டி தருவோங்க அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ லோன் ப்ராசஸ்ல எப்படி பண்ணி கொடுக்குறீங்க? லோன் ப்ராசஸ் வந்து லேண்டா வாங்குறவங்களுக்கு 70% 75% லோன் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். வீடா வாங்குறவங்களுக்கு 80% 85% பண்ணி கொடுத்துருவோங்க. கண்டிப்பாங்க. ஸோ இங்கே பாருங்க, தாராளமாக நீங்கள் வந்து இடம் வாங்குற மாதிரி இருந்தால் 3 லட்ச ரூபா இருந்தால் இங்கே வந்து நீங்கள் ஒரு பிளாட்டே வாங்கிக்கலாம். 5 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து 1 BH 2 BH வீடே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியாக வந்து கொடுத்துட்ருக்கோம். நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வர்றதை வந்து நீங்கள் சவுண்டாகவோ இல்லை லைவாகவோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நல்ல பிளாட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே போர் போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து குறைஞ்சது ஒரு 100 அடியிலேயே தண்ணி வந்துடும். ஓகே. ஸோ அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லா தார் ரோடு கொடுத்துருக்காங்க, ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சைட்டுக்கு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பைப் லைன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அங்கே லாஸ்ட்டில் இருக்குது. EB லைனும் உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சுற்றியுமே காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி என்ட்ரன்ஸ் ஆர்ச்சும் டெவலப் பண்ணிடுவாங்க. ஆர்ச் டெவலப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஆர்ச்சும் உங்களுக்கு வந்துடுது. ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும்? தாராளமாக வரலாம். நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து இந்த சைட் வந்து இருக்குது. வெறும் 5,80,000 ரூபாய்க்கு இப்போ ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாமல் உங்களுடைய கனவு வீட்டையும் இல்லை பிளாட்டையும் வந்து சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சின்னடி மீட் பண்ணது தமிழ்வாகர். பாய்.